காமராஜரின் ஆரம்ப வாழ்க்கை மற்றும் அரசியல் பயணம். காமராஜர் என்றழைக்கப்படும் குமாரசாமி காமராஜ் ஜூலை 15, 1903 தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தார். கிராமப்புற அமைப்பில் அவரது தாழ்மையான ஆரம்பம் மற்றும் ஆரம்பகால வாழ்க்கை சமூகத்தின் முன்னேற்றத்திற்கான அவரது மதிப்புகள் மற்றும் அபிலாஷங்களை வடிவமைத்தது. தமிழ்நாட்டில் வளர்ந்த காமராஜர் சாமானியர்களின் எதிர்கொள்ளும் சவால்களை நேரில் கண்டார். இது பிராந்தியத்தின் நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வருவதற்கான அவரது உறுதித்தன்மையை தூண்டியது. அவரது வளர்ப்பு அவருக்குள் ஆழ்ந்த பச்சாதாப உணர்வையும் வலுவான பணி நெறிமுறையும் ஏற்படுத்தியது. அது பின்னர் அவரது அரசியல் வாழ்க்கை மற்றும் தலைமைத்துவ பாணியை வரையறுக்கும். காமராஜர் அரசியலில் நுழைவது குறிப்பிடத்தக்க பயணத்தின் தொடக்கத்தை குறித்தது. அது அவர் இந்தியாவில் ஒரு மரியாதைக்குரிய தலைவராக உயரும் என்பதை காணும். இந்திய சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்ற பிறகு காமராஜ் ஒரு முக்கிய அரசியல் பிரமுகராக மாறினார். 9 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பணியாற்றினார். அவரது பதவிக்காலத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை நிறுவுதல் மற்றும் பின்தங்கிய தனிநபர்களின் கல்விக்கு ஆதரவளிக்கும் முயற்சிகள் போன்ற மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டே முற்போக்கான முயற்சிகளை அவர் அறிமுகப்படுத்தினார். காமராஜின் தலைமையானது மக்களின் நலனுக்கான அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பால் வகைப்படுத்தப்பட்டது. பொது சேவைக்காக அவரது தன்னலமற்ற அர்ப்பணிப்புக்காக அவருக்கு கலாகாந்தி என்ற புனைப்பெயர் பெற்றார். இந்திய சுதந்திர இயக்கத்தில் காமராஜரின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. நாட்டின் விடுதலைக்கான அவரது ஆழமான வேரூன்றிய அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் அவரது ஈடுபாடும் காலனித்துவ ஆட்சிக்கு எதிரான அவரது உறுதியான எதிர்ப்பும் அவரது அசைக்க முடியாத தேசபக்தியையும் துன்பங்களையும் எதிர்கொண்டாலும் துணிச்சலையும் வெளிப்படுத்தியது. காலனித்துவ அதிகாரிகள் கைதுகள் மற்றும் துன்புறுத்துகள் உள்ளிட்ட சவால்களை எதிர்கொண்ட போதிலும் சுதந்திரம் மற்றும் சமூக நீதிக்கான முயற்சியில் காமராஜர் உறுதியாக இருந்தார். அவரது பின்னடைவு மற்றும் உறுதிப்பாடு சுதந்திரத்திற்கு பிந்தைய இந்தியாவில் அவரது தாக்கமிக்க தலைமைக்கு வழிவகுத்தியது. தொலைநோக்கு அரசியல்வாதியாகவும் மக்களின் உறுதிகள் மற்றும் அபிலாஷங்களின் வெற்றியாளர்களாகவும் நீடித்த பாரம்பரியத்தை விட்டு சென்றது. காமராஜர் தமிழக முதல்வராக இருந்த காலத்தில் செய்த சாதனைகள் மற்றும் சீர்திருத்தங்கள். காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவரது குறிப்பிடத்தக்க சாதனைகளில் ஒன்று கல்வி சீர்திருத்தங்களை செயல்படுத்துதல். குறிப்பாக மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. தனி மனிதர்களுக்கு அதிகாரம் அளிப்பதிலும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊன்றுதலிலும் கல்வியின் முக்கியத்துவத்தை காமராஜர் உணர்ந்தார். அவர் குழந்தைகளுக்கு இலவச கல்வியை தொடங்கினார் மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தையும் அறிமுகப்படுத்தினார். இது ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் பள்ளி வருகையை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டது. இந்த தொலைநோக்கு நடவடிக்கை கல்வி வாய்ப்புகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தியது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள குழந்தைகளின் ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்துவதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. காமராஜரின் குடும்ப கல்வி திட்டம் அவர் அழைத்தது போல் மாநிலத்தின் கல்வி நிலப்பரப்பில் ஓர் நேர்மறையான மாற்றத்தை தூண்டுவதை நோக்கமாக கொண்ட ஒரு உருமாற்ற முயற்சியாகும். இது அவருக்கு கல்வியில் சாம்பியன் என்ற நற்பெயரை பெற்றுத்தந்தது. கல்வியில் கவனம் செலுத்துவதோடு தொழில்துறை மேம்பாடு மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு காமராஜர் தலைமை தாங்கினார். இது தமிழகத்தை தொழில்துறையில் முன்னோடி மாநிலமாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகித்தது. பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில்மயமாக்குதலுக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் காமராஜர் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி மாநிலத்தின் பொருளாதாரத்தை உயர்த்துவதை நோக்கமாக கொண்டிருந்தார். உள்கட்டமைப்பு திட்டங்களில் அவரது மூலோபாய முதலீடுகள் தொழில்துறை விரிவாக்கத்தை எளிதாக்கியது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் நிலையான வளர்ச்சிக்கான அடித்தளத்தையும் அமைத்தது. காமராஜர் தனது தலைமையின் மூலம் பொருளாதார வளத்தை வளர்ப்பதற்கும் மாநிலத்தின் ஒட்டுமொத்த உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தினார். எதிர்கால வளர்ச்சி முயற்சிகளுக்கு வலுவான முன்னோடியாக அமைந்தார். காமராஜரின் ஆட்சியில் குறிப்பிடத்தக்க விவசாய கொள்கைகள் மற்றும் கிராமப்புற சமூகங்களை மேம்படுத்துதல் மற்றும் விவசாய உற்பத்தியினை மேம்படுத்துதல் ஆகியவற்றை இலக்காக கொண்ட கிராமப்புற மேம்பாட்டு முயற்சிகளையும் கண்டனர். மாநிலத்தின் பொருளாதாரத்தின் முக்கிய துறையான விவசாயத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்ட காமராஜர் விவசாயிகளை ஆதரிப்பதற்கு கிராமப்புற வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கும் கொள்கைகளை செயல்படுத்தினார். அரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் போன்ற திட்டங்களில் முதலீடு செய்ததன் மூலம் பாசன வசதிகள் மேம்படுத்தவும் விவசாய வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் கிராமப்புற மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தவும் விவசாய நிலத்தன்மையை உயர்த்தவும் காமராஜர் தனது அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தினார். அவரது அடிமட்ட அணுகுமுறை மற்றும் கிராமப்புற மேம்பாட்டிற்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகிய சமூகத்தின் அனைத்து பிரிவுகளிலும் உள்ள உள்ளடக்கிய வளர்ச்சியும் மற்றும் செழுமைக்கான அவரது பார்வையை அடிக்கோடிட்டு காட்டியது.
இந்திய அரசியலில் காமராஜரின் மரபு மற்றும் தாக்கம். குமாரசாமி காமராஜ் பொதுவாக காமராஜ் என்று அழைக்கப்படுவார். இந்திய அரசியலில் ஒரு முக்கிய நபராக இருந்தார். இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் தேசிய அரசியலில் அவரது பங்கிற்காக புகழ் பெற்றார். 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்ததைத் தொடர்ந்து நாட்டின் அரசியல் நிலப்பரப்பை வடிவமைப்பதில் அவர் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தார். காங்கிரஸ் கட்சிக்கு காமராஜரின் தலைமைத்துவம் காங்கிரஸ் பிரிவை அங்கீகரிக்க வழிவகுத்தது. அதன் பின்னர் அதிகாரப்பூர்வ இந்திய தேசிய காங்கிரஸாக மாறியது. சுதந்திர போராட்டத்தில் அவரது ஆரம்பகால ஈடுபாடு மற்றும் தேசிய சுதந்திரத்திற்கான அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு, குறிப்பாக ஜாலியன்வாலா பாக் படுகொலை போன்ற நிகழ்வுகளுக்கு அவர் அளித்த பதிலடியால் எடுத்துக்காட்டப்பட்டது. ஒரு மரியாதைக்குரிய அரசியல் பிரமுகராக அவர் நிலையை உறுதிப்படுத்தியது. மதராஸ் மாநிலத்தின் முதலமைச்சராக காமராஜர் பதவி வகித்த காலம் பொது சேவை மற்றும் நிர்வாகத்திற்கான அவரது அர்ப்பணிப்பை மேலும் வெளிப்படுத்தியது. காமராஜரின் செல்வாக்கு அவர் பதவியில் இருந்த நேரத்தை தாண்டி எதிர்கால தலைவர்களையும் இந்தியாவின் அரசியல் நிலப்பரப்பையும் வடிவமைத்தது. அவரது தலைமைத்துவ பாணி மற்றும் அடிமட்ட அரசியலில் கவனம் செலுத்துதல் ஆகியவை இந்திய அரசியலில் குறிப்பிடத்தக்க பாத்திரங்களை வகித்த எம்.ஜி. ராமச்சந்திரன் மற்றும் எம். கருணாநிதி உட்பட ஒரு தலைமுறை அரசியல்வாதிகளுக்கு உத்வேகம் அளித்தன. கல்வி மற்றும் சமூக நல திட்டங்களுக்கு காமராஜரின் முக்கியத்துவம் இந்தியாவில் ஆட்சியில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. மத்திய உணவு திட்டம் போன்ற முன்முயற்சிகள் பொதுநலனுக்கான பங்களிப்புகள் பரவலான அங்கீகாரத்தை பெற்றன. சாமானிய மக்களுடன் தொடர்பு கொள்வதற்கு, அவர்களின் தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கும் அவரது திறன் நேரடியாக மக்களின் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளித்த ஒரு தலைவராக அவரது நீடித்த மரபுக்கு பங்களித்தது. சமூக நலன் மற்றும் நிர்வாகத்திற்கான காமராஜின் உணரப்பட்ட பங்களிப்புகள் தொடர்ந்து கொண்டாடப்படுகின்றன. அவருடைய முன்முயற்சிகள் மற்றும் கொள்கைகள் சமூகத்தில் அவற்றின் முழுமையான தாக்கத்திற்காக பாராட்டப்படுகின்றன. காமராஜ் முதலமைச்சராக இருந்த காலத்தில் மாநிலத்தில் உள்கட்டமைப்பு, கல்வி மற்றும் சுகாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கத்தில் பல வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுத்தார். பெண்களின் உரிமைகள் மற்றும் அதிகாரமளிப்புக்கான அவரது வாதங்கள், பாலின சமத்துவம் மற்றும் பெண் கல்வி பற்றிய அவரது முற்போக்கான பார்வைகள் எடுத்துக்காட்டுகிறது. சமூக சீர்திருத்தம் மற்றும் உள்ளடக்கமைக்கான அவரது உறுதிப்பாட்டை பிரதிபலித்தது. காமராஜரின் எளிமையான வாழ்க்கை முறையும் பொதுமக்களுக்கு அணுகக்கூடிய தன்மையும் அவரை மேலும் வெகுஜன மக்களிடம் ஈர்த்து எல்லாவற்றிற்கும் மேலாக மக்களின் தேவைகளுக்கு முன்னுரிமை அளித்த தலைவராக அவரது நற்பெயரை உறுதிப்படுத்தியது. ஆட்சி மற்றும் பொது சேவையில் அவரது அயராத முயற்சிகள் மூலம் காமராஜ் இந்திய அரசியல் மற்றும் சமூகத்தில் ஒரு அழியாத முத்திரையை விட்டு வரவிருக்கும் ஆண்டுகளில் தேசத்தின் பாதையை வடிவமைத்தார். முடிவில் காமராஜரின் வாழ்க்கையும் அரசியல் பயணமும் தமிழ்நாடு மற்றும் இந்திய மக்களுக்கு சேவை செய்வதில் ஆழ்ந்த அர்ப்பணிப்பால் குறிக்கப்பட்டது. கல்வி சீர்திருத்தங்களை செயல்படுத்துதல், தொழில் வளர்ச்சியை ஊக்குவித்தல், விவசாய கொள்கைகளை தொடங்குதல் என முதலமைச்சராக அவர் செய்த சாதனைகள் மாநிலத்தின் வளர்ச்சியில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. மேலும் இந்திய தேசிய காங்கிரஸில் அவரது தலைமை மற்றும் எதிர்கால தலைவர்கள் மீதான செல்வாக்கு நாட்டின் அரசியல் நிலப்பரப்பை வடிவமைத்துள்ளதால் காமராஜரின் மரபு அவரது பதவி காலத்திற்கு அப்பாற்பட்டது. சமூக நலன் மற்றும் நிர்வாகத்திற்கான அவரது உணரப்பட்ட பங்களிப்புகள் எல்லாவற்றுக்கும் மேலாக மக்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்க அரசியல்வாதிகளின் தலைமுறைகளை தொடர்ந்து ஊக்குவிக்கின்றன. பொது சேவையில் காமராஜரின் அர்ப்பணிப்பும் சிறந்த இந்தியாவுக்கான அவரது தொலைநோக்கு பார்வையும் அவரை இந்திய அரசியலில் மரியாதைக்குரிய நபராக ஆக்குகின்றன.